இன்றைக்கு இந்த ரிட்ரீட்டினுடைய தலைப்பு என்ன அப்படின்னாக்கா, கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். அந்த நிறைவேற்றுங்கள் என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு தலைப்பு என்ன என்றால் நிறைவேற்றுங்கள். இந்த தீம் ஆண்டவர் கொடுத்து இந்த ரிட்ரீட்டை அந்த தலைப்பின் கீழாக நீனு வழி நடத்து அப்படின்னு சொன்னார். இப்படி ஒவ்வொரு வருஷமாக ஒரு தலைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வருஷமா போன வருஷம் என்ன கொடுத்தாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது வாலிபர் கூட்டத்துல கொடுத்தது. மே மாசம் ரிட்ரீட்ல கலந்து கொண்டவங்களுக்கு அது தெரியும். நிரப்புங்கப்பா, நிரப்பப்படு. என்னது? நிரப்பப்படு. மே மாசம் ரிட்ரீட்டை பத்தி தான் கேட்கிறேன், வாலிப கூட்டத்தை பத்தி நான் கேட்கல. இது என்ன? மே மாசம் குடும்ப முகாம், குடும்ப ஆசீர்வாத முகாம். இந்த குடும்ப ஆசீர்வாத முகாமுக்கு 23 வருஷத்திலிருந்து, அது பல வருஷமா பேசிட்டு இருக்கிற, பல வருஷமா நடத்திட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக 23வது வருஷத்திலிருந்து நான் என்னென்ன தலைப்பு கொடுத்தார் என்று கொஞ்சம் நான் என்னை அலசி ஆராய்ந்தேன். நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். அப்ப 23ஆம் ஆண்டு 2023ல ஆண்டவர் ஆயத்தப்படு என்ற தலைப்பின் கீழாக பேசினார். என்ன பேசினாரு? ஆயத்தப்படுங்கள். 2024வது ஆண்டுல மே மாசத்துல பூரண சற்குணராகுங்கள் என்று பேசினார். என்னமா? பூரண சற்குணராகுங்கள். 2025ல போன வருஷம் மே மாசத்துல நிரப்பப்படுங்கள் என்று பேசினார். 26ல நிறைவேற்றுங்கள் என்று பேசினார். 26ஆம் ஆண்டு 2026 என்னன்னு நான் இதை கொஞ்சம் சற்று யோசித்து அதை தியானிக்கும் பொழுது இதுல ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கிறதை நான் கண்டேன். அதான் இன்னைக்கு செய்தி, வேற ஒண்ணும் இல்லை. அந்த தொடர்பு படுத்தி நம்ம பார்க்கும்பொழுது நம்ம எல்லாம் பிளஸ்டு பீப்புள். இன்னைக்கு நிறைய பேர் வரல, இந்த செய்தி அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆண்டவர் 23ல இருந்தே நம்மளை ப்ரிப்பேர் பண்றார். என்ன பண்றாரு? ஆயத்தப்படுறார். அதனால்தான் ஆயத்தமாகுன்னு சொன்னார். இப்ப நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். ஆண்டுடைய வருகை சமீபமா இருக்கிறது. இன்னைக்கு அந்த சூழல்கள் இன்னைக்கு அது கண்ணுக்கு மெய்யா தெரியுது. எப்போ வருவாரோ, எப்ப நம்மளெல்லாம் கொண்டு போவாரோ என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நீனும் நாங்களும் நான் எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கிறேன். ஏன்னா எனக்கு நான் எபிரேயர் படிக்கிறதுனால கணக்கெல்லாம் போட்டு பார்த்து அவரு வரக்கூடிய சூழ்நிலைகளை எங்களுக்கு பாடமாக நடத்துறதுனால நான் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறேன். அந்த சூழல்களை எங்களுக்கு தெரியுது. ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசிகளை மறைத்து தன்னுடைய வருகையை குறித்த காரியங்களை எச்சரிப்பாகவும் கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகத்துல பல பகுதியில பெரிய பெரிய தீர்க்க தரிசிகளுடைய செய்திகளை கேட்கும் பொழுதும் அவருடைய வருகையை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்ப நான் இதை தியானிக்கும் போது இந்த வருஷத்துக்கு உண்டான நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் இந்த தலைப்பின் கீழாக உன் மக்களை நெசி நிறைவேற்ற கற்றுக்கொடு அப்படின்னா கொடுத்துட்டு 4 வருஷம் என்னென்ன நான் சொன்னன்றதை நினைவுக்கு கொண்டு வந்தார். அப்ப முதல் வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி 23ல ஆயத்தப்படணும்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்? ஏன் ஆயத்தப்படணும்? எழுதி வச்சுக்கோ. ஏன் ஆயத்தப்படணும்? ஏன் பூரணப்படணும்னு சொன்னேன்? எல்லாமே கேள்விதான். ஏன் பூரணப்படணும்? ஏன் நிரப்பப்படணும்? ஏன் நிறைவேற்றணும்? இதுக்கெல்லாம் ஆன்சர் இன்னைக்கு நமக்கு தெரியப்படுத்த போறார். ஏன் ஆயத்தமாகணும்? ஏன் பூரணப்படணும்? ஏன் நிரப்பப்படணும்? ஏன் நிறைவேற்றணும்? புரியல? இல்ல நமக்கு புரியுதா? புரியலையா? கேள்வியாவது புரியுதா?
ஏன் ஆயத்தப்படணும்? இந்த ரிட்ரீட்டுக்கு ஒரு வாரமா நாங்க ஆயத்தப்படுத்துறோம், இன்னும் முடியல வேலை. ஆயத்தப்படுத்துறோம். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டாருன்னா என்ன ஆகும்? அதே போலதான் ஆயத்தம் என்பது நம்முடைய ரிட்ரீட் வர்றதுக்கு நீங்க எப்படி ஆயத்தமா வந்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவீங்க இல்லையா? நீ வந்த உடனே ஒரு கதை சொன்னாரு, எத்தனையோ காரை புக் பண்ண அங்கிள், கிடைக்கல, ஒரு கார் தான் கிடைச்சது. ஏதோ ஆயத்தப்படுத்துறீங்க. துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம், காசு பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்படி ஆயத்தமாகி ப்ரிப்பேர் ஆகி எங்க வரோம்? ரிட்ரீட் வந்து உட்காந்து அவருடைய பாளையத்துல ஒரு 4 நாள் நம்ம உலகத்தை மறந்து இருக்கணும்னு வரோம். அதே போலதான் பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அந்த பூலோகத்தில் இருக்கும்போது ஆயத்தப்படணும். அது எப்படி படணும், ஏன் படணும்னா பரலோகத்துக்கு நம்ம போகணும். சொல்லுங்க. ஒரு சாதாரண ரிட்ரீட்டுக்கு இங்க வர்றதுக்கே எவ்வளவு சிரமப்படுறோம் இல்லையா? எவ்வளவு ப்ரிப்பேர் பண்றோம், எவ்வளவு ஆயத்தமாகும். ஆனா பரலோக மேன்மை அடைகிறதுக்கு எவ்வளோ நம்ம ஆயத்தப்படணும். அதை ஆயத்தப்படுன்ற 23வது வருஷத்துல கத்துக் கொடுத்தாரு எப்படி எல்லாம் ஆயத்தப்படணும். எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. நான் நினைச்சது நம்ம ஆயத்தப்படணும்னா நம்ம சொக்காலாம் பண்ணிட்டு ரெடியா இருக்கணும்னு நினைக்கிறோம். உன் சொக்காக்கா உன் புடவை உன் துணிமணிலாம் என்ன செய்வாரு? பட்டு பீதாம்பரத்தை போட்டு நீ ரெடியா இருந்தாலும் அது குப்பைக்கு சமயம் இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதுதான் பிறந்த மேனியோட. அப்படித்தானே இட்டு போறாரு. அப்ப சொக்கால இங்க கிடக்க வேண்டியதுதான். அப்ப எப்படி ஆயத்தப்படுத்தணும்னு அப்ப நான் கேட்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, உன் ஆவி ஆத்துமா சரீரத்துல ஆயத்தமாகணும். சும்மா நீ சரீரத்துல நின்று குளிச்சு போட்டு நீ சொக்கா போட்டு நீ உட்காந்துட்டு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னா வேலைக்கு ஆகாது. உன் ஆவி ஆத்துமா என்ன செய்யணும்? சரீரம் மூணுத்துலயுமே நீ ஆயத்தமாகணும்னு அந்த 23வது வருஷம் 3 நாள் தொடர்ந்து பேசினார். ஆவில எப்படி ஆயத்தமா வருது, ஆத்மால எப்படி ஆயத்தமா வருது, சரீரத்துல எப்படி ஆயத்தமாகணும்ன்ற காரியத்தை ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார் 23வது வருஷத்துல. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ தெரியல. அடுத்தது ஏன் பூர்ண சர்க்குணராய் மாறணும் அப்படின்றத கத்துக் கொடுத்தார். அப்ப பாருங்க, இந்த ஆயத்தப்படணும் அப்படின்றதுல ஒரு காரியத்தை நான் கத்துக் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போறேன். ஆயத்தம் ஆவது எப்படி ஆயத்தமாகணும், ஏன் ஆயத்தமாகணும்னா ஆண்டுடைய வருகை சமீபம் ஆயிடுச்சு. அவர் வந்து நம்மளை கொண்டு போயிட்டாருனாக்கா நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். ஆயத்தமா இருந்தாதான் கொண்டு போவாரு, இல்லைன்னா கைவிட்டுருவாரு அப்படின்னு சொல்லி நிறைய நாடகம் 3 நாடகம் போட்டேன். யாருக்காவது ஞாபகம் இருக்குமா? வந்தவங்களுக்கு ஆயத்தமான நாடகங்கள் 3 வருஷமும் 3 நாட்களும் நாடகங்களை போட்டு நீங்க மனசுல அதை ஏற்றி கொள்ளணும்னு சொல்லி அதை உங்களை விட்டு மறக்க கூடாதுன்னு சொல்லி நாடகத்தின் வாயிலாகவும் நான் என்ன செய்யறேன்? செய்தியை கொடுக்கிறேன். மதியானம் தான் என் டைம், தூங்குற டைம். என்ன டைம்? தூங்குற டைம்ல தான் கொடுக்குறேன். அது சவாலா ஏத்துட்டு உங்களை தூங்க வைக்காம நாடகத்தின் வாயிலாக உங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து, அது செய்தியை மறந்தாலும் நாடகம் என்ன செய்யாது, மறக்காம இருப்பீங்க அப்படின்றதுனால சொன்னேன். 23வது வருஷத்துல ஆயத்தமாகிறதுக்கு ஒரு நாடகத்தை சொன்னா கூட நான் உங்களுக்கு பாஸ் மார்க் கொடுத்துருவேன். வெரி குட். கரங்களை தட்டி அந்த பிள்ளைக்கு ஒரு உற்சாகப்படுத்து. 10 கன்னிகைகள். அந்த நாடகம் மறக்காது. எல்லாம் புத்தி உள்ள கன்னிகை, புத்தியற்ற கன்னிகைன்னு படிச்சிருக்கிறோம். அது நாடகத்தின் வாயிலாக யார் எப்படி ஆயத்தமா இருந்தார்கள், யாரெல்லாம் ஆயத்தமா இல்லாதனால அவங்க கைவிட பட்டார்கள் என்பதை ஆழமாக பதிக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாடகத்தை போட்டேன். அந்த ஆயத்தமாக எப்படி இருக்கணும்ன்றத இன்றைய வரைக்கும் நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன்.
அப்படி போகும்போது, அப்படி மெடிடேஷன் ஆண்டவர்கிட்ட தியானத்தை நான் ஏறெடுக்கும் பொழுது, ஒரு நாள் அமெரிக்காவுக்கு வார்த்தை கொடுத்து கொண்டிருந்தேன். அப்படி கொடுக்கும் பொழுது ஒரு வார்த்தையில என்னோடு இடைப்பட்டார். வெளிப்படுத்துற விசேஷம் 19ஆம் அதிகாரம் 7-8 ஆண்டவர் என்னோடு பேசினார். நிறைய காரியத்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார். புது புது காரியத்தை. என்னது இன்னைக்கு நீங்க எல்லாம் பாக்கியவான்கள் ஏன் சொல்றேன்னா, அழகா கத்துக்கிறீங்க. படிங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8. எனக்கு காதல் விடுற மாதிரி படிங்க யாராவது. இல்லம்மா, மைக் வச்சுட்டு படிமா, இல்லைன்னா கிட்டக்கு இங்க வந்து உட்காந்துமா. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, அதெல்லாம் விட்டுருங்க, அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருங்க. கல்யாணம் வந்தது. என்ன வந்துதான்? கல்யாணத்துக்கு போகணும்னா எப்படியா ப்ரிப்பேர் பண்ணுவேன்? மேக்கப்ல அக்கா சொல்லுவாரு, மேக்கப் போட்டுட்டு ப்ரிப்பேரா போகும் கல்யாணம்ல. சரி, போறாலே மேக்கப் போட்டுக்கிற, கல்யாண பொண்ணு எப்படி மேக்கப் போட்டுக்கும்? கிராண்டா எல்லாரும் காட்டில அந்த பொண்ணு மிக உன்னதமான ஒரு அலங்காரத்துல இருக்கும். அப்படிதானே? ஏன்னா மணப்பொண்ணுன்னு தனியா தெரியும். ஏதோ இல்லையா, உங்க கல்யாணத்தை அப்படிதான் போட்டாங்க இல்லையா, பியூட்டிஷியன் எல்லாம் வர வச்சு. அப்ப எல்லாருக்கும் பியூட்டிஷியன் வந்து எல்லாருக்கும் கல்யாணம் வந்தவங்க எல்லாம் அலங்காரம் பண்ணுவாங்க கிடையாது. மணப்பெண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் அலங்காரம் உண்டு இல்லையா. அப்பெல்லாம் நம்ம எல்லாம் யாரு இப்ப ஏசாண்டவருக்கு? மணவாட்டிகள். சொல்லுங்க. அப்ப மணவாட்டி ஆகிய நம்ம ஒரு ஸ்பெஷல் ஆயத்தமாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமே. புரியுதா புரியலையா? நம்ம ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது. நாம எல்லாம் மணவாட்டிகள், அவரால் முன்குறிக்கப்பட்ட மணவாட்டிகள். அப்ப மணவாட்டியும் 10-11 வர அந்த மேரேஜுக்கு வரவங்களும் ஒன்னாயிடுவாங்களா? மணவாட்டின்னா ஒரு கிராண்டான ஒரு அலங்காரம், மேக்கப் இருக்கும். வரவங்களுக்கு மொழி வச்சுட்டு சாப்பிட்டு வரவங்க எப்படி வருவாங்க? சாதாரணமா வருவாங்க இல்லையா. அதிக மேக்கப்லாம் கிடையாது. இப்ப நீ மொழி வைக்க போறியா, சாப்பிட போறியா, மணவாட்டியா போறியா? ஹலோ, உங்க வாயை திறந்து சொல்லுங்க. மணவாட்டியா? அப்போ உன்னுடைய அலங்காரம் என்னுடைய அலங்காரம் அதிகமாக வேண்டும். ஆமே. எல்லார காட்டிலும், கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரை காட்டிலும் மணவாட்டிக்கு அதிக அலங்காரத்தை பண்ணுவாங்க. ரைட்டா? அப்பதான் அடையாளம் தெரியும் தனியா, இவதான் மணவாட்டி, அதோ மணப்பொண்ணு சொல்றமா இல்லையா. அதே போலதான் ஆண்டவர் நம்மகிட்ட சம்திங் ஸ்பெஷல் எதிர்பார்க்கிறார். உன்னுடைய அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இங்க பதிவு பண்ணி இருக்கிறார். பாருங்க, மணவாட்டி ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். புரியல. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்படும். இப்ப மணவாட்டிக்கு எந்த வஸ்திரம் அளிக்கப்பட்டுதான்? சுத்தமும் பிரகாசமும். பார்த்தால பளிச்சுன்னு தெரியுற மாதிரி அப்படியே பளபளக்கிற ஒரு ஆடை அப்படின்னு சுத்தமும் பிரகாசமான மெல்லிய உடை, மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. இதுதாங்க ரகசியம். உங்க பைபிள்ல கட்டம் போடுங்க. அந்த மெல்லிய வஸ்திரம் நீங்க எங்க போயிட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் இப்ப மணவாட்டிக்கு எந்த வஸ்திரத்தை கொடுத்துவோங்க? பட்டு புடவை கொடுத்துவோம். என்ன புடவை? அப்படியே கேட்போம், உங்க பட்டு புடவை என்ன ரேட்டுங்க? 10. என் கல்யாணத்துல 25,000 எடுத்தாங்க. இதுல வேற பெருமை வேற பீத்திக்கிறது. 1 லட்சம் எடுத்தாங்க, 50,000 எடுத்தாங்க பட்டு புடவை. எவ்வளவுக்கு எவ்வளவு காஸ்ட்லியா கல்யாணம் பண்றோமோ, பட்டு புடவை எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு அது பலபலன்னு இருக்கும். ஏன் அந்த மாதிரி கட்டுறான்னா, இதான் அது சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரத்தை அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த வஸ்திரம் என்ன அப்படின்னாக்கா, அந்த மெல்லிய வஸ்திரம் என்னன்னா அடுத்து சொல்றாரு பாருங்க, பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இங்கதான் என்ன கண்ணை திறந்தார். என் ஆவிக்குரிய கண்ணை ஆண்டவர் திறந்தது என்னன்னா,
டேய், நீ பட்டு போடவே நினைச்சிட்டு இருக்காதே, இல்லது மெல்லிய வஸ்திரம்னாக்கா அப்படியே பெரிய ராஜாக்கெல்லாம் உடுத்துற அந்த மெல்லிய வஸ்திரத்தை நினைக்காத. வஸ்திரம் கிடையாது. நீ மனவாட்டியா மாறணும்னா பரிசுத்தவான்களுடைய நீதிகளை நீ நானும் அணிந்து கொள்ள வேண்டும் என்றார்கள். ஆமே. நல்லாவே அடிச்சு கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை மேம்படுத்த. ஏன் அதுல கஞ்சா முட்டிட்டாங்க? கை தட்ட வராதா? எதுக்கு இப்ப கை தட்டு? எதுக்கு அந்த அக்கா கை தட்டு? நீ தட்டுறியா? எல்லாரும் தட்டுறாங்கன்னு தட்டுறியா? புரிஞ்சுக்கிட்டு தட்டு. அப்ப பரிசுத்தவான்களுடைய நீதியை தான் நீ நானும் அணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வஸ்திரம், அதுதான் ஆயத்தமாவது. அப்ப அந்த பரிசுத்தவான்களுடைய நீதி என்ன? கொஞ்சம் அப்படியே பிளாஷ்பேக்ல போறேன். ஆதாம் காலத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த புத்தகத்துல அநேக பரிசுத்தவான்களுடைய வஸ்திரங்களை கண்டுபிடிச்சு. இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஆபிரகாம் ஒரு நீதிமான் இல்லையா? அவனுக்கு எது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு வேதம் பதிவு பண்ணிருக்கிறது. அவனுடைய விசுவாசம் ரோமர்ல அழகா போட்டிருக்கிறார் 4ஆம் அதிகாரத்துல. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று. எது? விசுவாசம். அப்ப விசுவாசம் என்ற ஆடையை, மெல்லிய பிரகாசமான ஆடை எது? விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீ நானும் தரித்து கொள்ள வேண்டுமா? அதுதான் ஆயத்தமா. அந்த விசுவாசத்தையும் அந்த மெல்லிய பரிசுத்தம் உள்ள பிரகாசம் உள்ள ஆடைய நீ உடுத்திக்க முடியுமா? விசுவாசத்தை இப்படி விசுவாசம் எங்க? நீ சரீர லெவல்ல அதை உடுத்திக்கிட்டு நான் விசுவாசத்தை உடுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல் பாப்போம். எதுல உடுத்திக்கணும்? ஆத்துமாவுல, ஆவில அந்த விசுவாசத்தை உடுத்தி கொண்டு சரீர லெவல்ல நடக்கணும். என்னது? அப்ப ஆவி ஆத்துமாவுல அந்த விசுவாசம் என்ற அந்த ஆடையை நீ அணிந்து கொண்டாலே உன் சரீரத்துல அலங்காரமா இருக்கிறாய் என்று அர்த்தம். ஆமென். அப்ப எப்படி ஆயத்தம் ஆவறதுன்றத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கத்து கொடுத்தார். இப்ப யோசேப்புன்னு ஒருத்தர் இருந்தார். யோசேப்பினுடைய நீதி என்னங்க? பரிசுத்தம். அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது பாவம் செய்யறதுக்கு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு? சட்டையை உதறி விட்டுட்டு ஓடி விட்டாரு. பாவம் செய்யல. இன்னைக்கு நாமெல்லாம் எப்படிங்க? சந்தர்ப்பம் கிடைச்சா லட்டு மாதிரி தூக்கிட்டோம். எப்படி? எந்த சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கரெக்டான சந்தர்ப்பத்தை வேற ஏற்படுத்துவோம். லவ் லெட்டர் கொடுத்து அனுப்புவோம். அதான் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்த பார்த்து சமிக்க இடுவோம். கண்ணால் அப்படி திரும்பி திரும்பி பார்ப்போம். என்னை பார், என் அழகை பார். தூது விடுவோம். உங்க அக்காட்ட போய் இந்த சாக்லேட் கொடு, ரொம்ப இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லு. இவளுக்கு அப்படியே இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டான். நம்ம ஒரு உலக அழகியா இருக்கிறோம். இவளுக்கு எண்ணம் இருந்துச்சாக்கா சாத்தா ஊந்துட்டா உழ வச்சுட்டானா. அதனால இப்படி பல காரியத்தை நம்மள பரிசுத்தத்தை குலைச்சலாக்குறதுக்கு என்ன வேணாலும் செய்யணும். நம்ம தான் கிறிஸ்துவன் தான் சோரம் போறோம். மத்தவன் போறானோ போலி, அதை பத்தி கவலை இல்லை. நம்மள யாருன்றத மறந்து போயிடும். மனவாட்டிக்கு பரிசுத்தம் என்ற ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். அப்ப யோசேப்பிட்டு நீ கத்துக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா பரிசுத்தம் என்ற நீதியின் ஆடை. பரிசுத்தம் என்ற நீதியின் ஆடை. தானியேலுக்கு எது நீதியாக எண்ணப்பட்டது? ஜெபம். சட்டம் போட்டாரு ராஜா, இந்த பொற்சலையை தான் நீ வணங்கணும், இல்லைன்னா சாவணும். இவர் என்ன செஞ்சாரு? 3 வேளைக்கு தானியேல் புத்தகத்தை படிச்சு பாருங்க. 3 வேளைக்கும் பலகனியை திறந்து என்ன செஞ்சாரு? யெகோவா தேவனையே ஆராதித்தார். எல்லாம் வந்து என்ன செஞ்சாரு? போட்டு கொடுத்துட்டாங்களா? தபார் ராஜா, உன்னுடைய சட்டத்தின்படி இவன் மரண தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும். இவன் வந்து ஒண்ணு மட்டும் வணங்காம இவன் என்ன செய்யறான்? வழக்கத்தின்படி அவங்க தெய்வத்தை வணங்குறான். போட்டாரா சிங்க குபையில?
சிங்கம் என்ன செஞ்சு சாப்பிட்டுச்சா? சாப்பிடாம இருக்குது, வாயை கட்டிட்ட. அப்ப ஜபம் என்ற நீதியை அவன் அணிந்ததுனால அவன் சரீரத்துக்கு ஒரு பாதகமும் விளையில. இப்ப பாருங்க, அவனை காட்டி கொடுத்த கயவர்களை சிங்கக்குகையில போட்டார் ராஜா, அதே ராஜா. அப்ப என்ன வேதம் சொல்லுது? என்ன சொல்லுது பாருங்க, யாராவது சொல்றீங்களா பாருங்க. அந்த சரீரம் அந்த மேலிருந்து கீழே உழறதுக்கு முன்னாடி சிங்கம் கொலை பசியில இருந்தது பாரு, 10 நாள பசியில. அது கீழே வர வரைக்கும் காத்திருந்து கீழே வந்து ஊந்த பிறகு கடிக்காம பாஞ்சு அங்கே நடக்குன்னு பிடிச்சுதான் போட்டு. யார? மற்றவங்களை, நீதியின் வஸ்திரத்தை தரிக்காதவர்களை. ஜபம் என்ற நீதியின் வஸ்திரத்தை தரிக்காதவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஜபம் என்ற நீதியின் வஸ்திரத்தை தரித்த தானியேலுக்கு சிங்கக்குகையில விழுந்தாலும் அந்த சிங்கம் என்ன செஞ்சது? வாயை பொத்திக்கிட்டு அவன்கிட்ட காலாட்டி உட்காந்து. அன்பாலே, ஜெபிக்கிற மனுஷி பயப்பட தேவையில்லை. ஜெபிக்காம நீ வாழ்ந்துட்டு போனாக்கா பயம் வந்துடும், ஆபத்து வரும். இதெல்லாம் நீதியின் வஸ்திரம். இன்னைக்கு அதே ஒன்னொன்னா சொல்லிட்டே போலாம். அப்ப ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எத்தனை நீதிமான்கள் இருந்தாங்களோ அத்தனை நீதிமான்கள் என்ன வஸ்திரம் அணிந்திருந்தார்கள் என்று நீ படிக்கணும், நீ அதை கற்றுக்கொள்ளணும் தான் வேதத்தை படின்றான். நாம என்ன செய்யறோம்? ஷார்ட்டை பார்ப்போம், ரீலை பார்ப்போம், நேரத்தை செலவு பண்ணுவோம், வேதத்தை படிக்க மாட்டோம். எனக்கு தெரியாது வேதமா? எனக்கு தானியல் கதையும் தெரியும், அவங்க அப்பன் கதையும் தெரியும். என்ன சண்டே கிளாஸ்ல இருந்து அந்த புத்தகத்தை தானியல், யோனா எல்லா கதையும் கரைச்சு குடிச்சதுனால இப்ப புது புது கதையா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ஆயத்தமாக வேண்டிய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நாம திசை மாறி சென்று கொண்டிருக்கிறோம். உண்மையா? கொஞ்சம் உணர்வு. இப்படி ஆயத்தப்படணும். நீ ஆயத்தப்படணும்னா நான் ரெடியா ஆவது கிடையாது. அப்ப அநேக பரிசுத்தவான்கள் நடந்த அந்த நீதியின் படி நாம நடக்க 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 நாம ஆயத்தமாகிறோம் என்று அர்த்தம். ஆமே, புரியுதா? ஏன் ஆயத்தப்படணும்? பரலோகத்துக்கு போகணும்னு ஆயத்தப்படணும். அப்ப ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பவுடர் போட்டுட்டு மேக்கப் போட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து அவன் எடுத்துட்டு போக மாட்டாரு. அப்ப மனவாட்டியினுடைய வஸ்திரமாகிய நீதியின் வஸ்திரத்தை அணிந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் ஆயத்தமாகிறோம். அடுத்தது பூர்ண சற்குணர் ஆகணும். ஏன் பூர்ண சற்குணர் ஆகணும்? எப்படி ஆயத்தம்? பூர்ண சற்குணராய் ஆயத்தப்படுகின்ற. அப்ப நீதியின் வஸ்திரத்தை நீ அணிந்து கொள்ள ஒவ்வொரு சற்குணமாக உனக்கு வருகிறது. விசுவாசம் வருது, ஜப வாழ்க்கை வருது, என்ன வருது? அன்பு வருது. ரூத்தினுடைய சரித்திரத்துல என்ன நீதியின் வஸ்திரத்தை காண்கிறாய்? மாமியார நேசிச்சா. யார நேசிச்சா? மாமியார நேசித்தா. நீ போகிற இடத்துல நானும் வருவேன், நீ உட்கார இடத்துல நானும் உட்காருவேன், நீ படுகிற இடத்துல நானும் படுப்பேன், உன் தேவன் என் தேவன். அப்படி மாமியார ஊந்து கவனிச்சான். அப்ப அந்த அன்பு என்ற நீதி ரூத்திடத்திலிருந்து நீ நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அநேக நீதிகளை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் என்ன காரணம்னா நீ நானும் பூர்ண சற்குணராய் மாறணும். ஆமே. அப்ப நீ நீதியை அணிந்து கொள்ள பூரண சற்குணராக மாறுவாய். பூரணம்னா என்னங்க? பூரணம்னா என்ன? பூரணம்னா என்ன? முழுமை. வெரி குட். ஃபுல்ஃபில். முழுமையான ஒரு நற்குணசாலியாய் நீ மாறணும். அப்படிதான் நீ ஆயத்தப்படணும். அதுக்குதான் அடுத்த வருஷம் பூர்ண சற்குணர் ஆவது எப்படி அப்படின்னு கற்றுவிட. அது ஒரு காரணத்தை நான் சொல்லிடுறேன். மத்தேயு 5 அதிகாரம் 48. மத்தேயு 5:48.
ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா எப்படியா இருக்கிறாரா? பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும். ஆமா, நீ இப்ப எங்க போறதுக்கு ஆயத்தமாவற? ஹலோ, டெல்லிக்கா இல்ல அமெரிக்கா போறதுக்கு ஆயத்தமாவறியா? எங்க போறதுக்கு? பரலோகம் போக ஆயத்தமாறு. இப்ப உண்மையிலே ஒரு கனடா அமெரிக்கா போறதுக்கு ஆயத்தமானாக்கா இங்க இருக்கிற கிளைமேட்டுக்கு நம்ம மெல்லிய வஸ்திரம் போட்டுக்கிறோம். அமெரிக்கா கனடா தேசத்துக்கு எல்லாம் போனா எப்படிப்பட்ட வஸ்திரம் போடணும்? சும்மா 4 சட்டை போடுற மாதிரி கோட்டு ஷூட்டை போட்டுக்கிட்டு குளிரும். அப்ப குளிர் பிரதேசத்துக்கு போறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஆடை போட்டு போவியா? நல்லா பனியனு கொஞ்சம் மெல்லிய வஸ்திரத்தை கொண்டு போவியா? கொண்டு போனா நீ விரைச்சே சேர்த்து போடுவ. விரைச்சே, ஏன்னா அவ்வளவு பனி, அவ்வளோ பயங்கரமான குளிர் தாங்காது. இங்கிருந்து ஊட்டிக்கு போறதுக்கே நம்மளால என்ன செய்ய முடியல. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? ஊட்டியில உதறெல்லாம் எனக்கு உதரும். ஏன் அவ்வளவு குளிர் தாங்க முடியல. ஏன்னா இந்த மட்டும் உதட மூட முடியல, உதட்ட மூட முடியல, மத்ததெல்லாம் மூடிக்கிட்டோம். அப்ப ஒரு ஊருக்கு போறதுக்கே அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தமாகணும் போது, பரலோகத்துக்கு போறதுக்கு எப்படி நம்ம ஆயத்தமாகணும்னா பூர்ண சற்குணராய் மாறணும். ஏன்னா அங்க இருக்கிறது அப்படிப்பட்ட ஆயத்தமா இருக்கிறார். பரலோகத்துல இருக்கிற என் பிதா எப்படி இருக்கிறாரா? முழுமையான ஒரு நற்குணங்களோடு இருக்கும் பொழுது அவர்கிட்ட நீ போகணும்னா இங்கேயே நீ பூர்ணமா முழுமையான ஒரு நற்குணத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அங்க போவே முடியும். அப்ப இன்னைக்கு நற்குணம் இருக்கிறதா துர்க்குணம் இருக்கிறதா சொல்லுங்க? ஆமா, நல்லா ஒத்துக்கிட்ட. உனக்கு ஒரு கை தட்ட. என்ன குணம் இருக்குது நம்மள? ஆனா நீங்களும் அப்படியே ஒத்துக்காம ரொம்ப ஜென்டிலா உட்காந்துருக்கு. நான் இந்த பூனையும் பால் குடிக்குமா? நாங்கெல்லாம் துர்க்குணம்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாதுங்க. நாங்க அந்த பொண்ணு மட்டும்தான் ஒத்துக்குச்சா? நம்ம எல்லாம் ஒத்துக்காம திட்டத்தனமா உட்காந்து கிடக்குறோம். என்னத்தனமா? ஓப்பனா ஒத்துக்கோ. ஆண்டவரே, நான் பூர்ண சற்குணரா ஆகல, என்ன ஆக்கு, என்ன ஆக்கணும்னு ஆசையா இருக்குல்ல. நம்ம பூர்ண சற்குணரா எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? பிதா பூர்ண சற்குணரா இருக்க போல என்னையும் அப்படிப்பட்ட பூர்ண சற்குணராய் முழுமை பெற்ற நல்ல குணங்களை உடையவளாய் என்னை மாற்றும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்களோ? நான் ஆசைப்படுறேன். சொல்லு, உன் வாயால சொல்லு. ஊமை மாதிரி இருக்காது, சொல்லு உன் வாயால நான் ஆசைப்படுறேன்னு சொல்லு. அப்படி அப்ப சொன்ன ஆண்டவருக்கு உரைக்கும், பிசாசுக்கும் உரைக்கும். எப்படி? நீ ஊமை மாதிரி இருந்தனா பிசாசு ஆஹா இவன் நம்பாலு நான் ஆசையே படலவன், அதனால நம்பாலு, என்னைக்கும் உனக்கு கெட்ட குணத்தை கொடுத்து நரகத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லுவான். நீ வாயை திறந்து சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்வாரு? இவன் நம்பாலு, இவன் யாரு? நம்ம கிட்ட வர்றதுக்கு ஆசைப்படுறான், நம்மள மாதிரி பூர்ண சற்குணம் ஆகணும்னு ஆசைப்படுறான். அதனால அவனுக்கு அந்த ரகசியத்தை கத்து கொடுப்போன்னு கொடுப்பாரு. நீ யாராவ ஆசைப்படுற? நானே வாயை திறந்து உன் காதுல உன் மண்டையில உரைக்கிற மாதிரி சொல்லு. நானே ஆண்டவர் பிதாவை போல பூர்ண சற்குணராய் மாற ஆசைப்படுறேன். இப்ப பரலோகம் கேக்குது. யார் கேட்டா? உடனே உனக்கு பூர்ண சற்குணர் ஆகிறதுக்கு வழி சொல்றாரு. அடுத்த வருஷம் பாரு, ஒவ்வொரு வருஷம் கேப் இருக்கு. இப்ப 2023ல 25ல என்ன சொன்னார்னா, நீயும் நானும் பூர்ண சற்குணராகணும்னா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படணும் தான். என்னத்துல நிரப்பப்படணுமா? அப்பதான் நீ பூர்ண சற்குணரா நிலைத்திருக்க முடியும். இல்லைன்னா நீ குந்தி குந்தி நடக்கணும், இல்ல விழுந்து விழுந்து ஏந்திரிக்கணும். இன்னைக்கு நல்ல குணத்துல இருப்ப, நாளைக்கு நாய் குணத்துல இருப்ப. இன்னைக்கு நல்ல குணத்துல இருப்ப, நாளைக்கு பேய் குணத்துல இருப்ப. இப்படிதானே மாறுது. ஹலோ, கரெக்டா சொல்றீங்க. எங்க வீட்டுல நடக்கிறதுன்றாங்க. எங்க அம்மா இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க, திடீர்னு கொலை. எங்க அப்பா நல்லாதான் இருக்கிறாரு, திடீர்னு என்ன வச்சு வாங்குறாரு, பேய் மாதிரி ஆயிட்டாரு. எங்கிருந்தா வருது இந்த பேய் பிசாசு எல்லாம்?
உண்மையா பொய்யாங்க? பிராக்டிகல் தானே சொல்றேன். ஹலோ ஹலோ, ஏன் இந்திய நம்ம உட்காந்து? உண்மை. திடீர்னு வருது, ரோஷம் வருது, கோபம் வருது, ஈனம் வருது, மானம் வருது, சூடு வருது, சொரணம் வருது, எல்லாம் வருது. ஆனா ஆவிக்குரிய சூடு சொரணம் இல்லாம உட்காந்து சரீரத்துல சூடு ஏறுது, ஆவியில சூடு ஏறணும். பவுலுக்கு ஏறிச்சு, வைராக்கியம் வந்துச்சு, ஆவில ஆத்துமால வைராக்கியம், அது லாபமா மாறிச்சு. ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு பாரு. ஒருத்தன கை சூம்பி போய் இருந்த, வடா உன் கை நல்லா இருக்கும் போடா அப்படின்ட்டு. ஆண்டவர் கோபம் வந்தா நன்மையாக மாறுகிறது, உனக்கு எனக்கு கோபம் வந்தா தீமையாக மாறுகிறது. நம்ம கோபம் நன்மையான கோபமாய் மாற வேண்டும். உனக்கு கோபம் வருது, வைராக்கியம் வருதா, 10 பேரை நான் ஆத்மாலயம் பண்ணாம நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லு, அது வைராக்கியம். நான் 10 நாளா இருந்தாலும் எங்க அப்பா கிட்ட கோச்சிட்டு சாப்பிட மாட்டேன்னா அந்த வைராக்கியம் எங்க போற வைராக்கியம்? கீழே போற வைராக்கியம். மேல போற வைராக்கியமா, கீழே போற வைராக்கியமா? அதுதான் வேணும். வேணும், ஆனா வரல. அப்ப வரணும்னா என்ன செய்யணும்னா, நாம் நிரப்பப்பட வேண்டும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால நாம் என்ன செய்யணுமா? நிரப்பப்பட வேண்டும் என்று அழகா கற்றுக் கொடுத்தார். நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. இப்ப இதுக்கெல்லாம் நாடகம் போட்டிருக்கிறோம், பூர்ண சர்ப்பம் நாடகம் போட்டிருக்கிறோம். அதுக்கு என்னன்னு கேட்டிருந்தா நீங்க மறந்துருப்பீங்களா, என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களா தெரியல. நிரப்புங்கப்பான்னு போட்டோம் நாடகம் இல்லையா? அதுக்கு மறந்துட்டீங்களா? தெரியலையா? நாடகம் போடவே இல்லையா? வரலன்னு சொல்லி நீ கல்யாணம் கட்டின்னு கூட்ட. அதனால இருக்கிறவங்களதான் நான் கேட்கிறேன், போனவளையா கேட்கிறேன். அதனால்தான் உன் ஊர் கள்ளக்குறிச்சி நேரணும், பண்ருட்டி நேரம். உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அனுப்பிச்சாச்சு இல்ல? அதனால ஓகே. இப்ப நிரப்பப்படணும்னா அப்போஸ்தலர் 1:8 எடுத்து, அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருக்கு. ஆண்டவருக்கு நம்ம சாட்சியா இருக்கணும்னா, நாம எல்லாரும் எல்லா நாளும் பூர்ணப்பட்டு நடக்கணும்னா நம்முடைய பலத்தினால முடியாது. நல்லா சொல்லுங்க. தேவ பலத்தினால, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினாலதான் நாம பூர்ண சர்க்குணராய் மாற முடியும், நாம ஆயத்தப்பட முடியும். அதனால்தான் நிரப்பப்பட வேண்டும் என்ற அவசியத்தை ஆண்டவர் சொன்னார். நிரப்பப்படணும்னா எப்படி? பரிசுத்த ஆவியினால நீ நிரப்பப்படணும். அதை இன்னைக்கு கற்றுக் கொடுக்கல சபை. அநேக திருச்சபைகளுக்கு அது என்னன்னே தெரியாது. ஒரு சில திருச்சபைக்கு அது தெரியுது, ஆனா வஞ்சிக்கப்படுறாங்க. தெரிஞ்ச சபையில பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி தன்னைத்தானே உருவ குத்திக் கொள்கிறார்கள். அந்த பூர்ண சர்க்குணம் இல்லைன்னாக்கா நீ பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படலன்னு அர்த்தம். ஆனா நாம என்ன செய்யறோம்? நம்ம சர்டிபிகேட் குத்துக்கிறோம். நான் பரிசுத்த ஆவியில நிரம்பிட்டேன், அந்நிய பாஷை பேசுறேன், நான் பெரிய பரிசுத்தவாட்டின்னு. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீனே அளந்துக்கலாம். உன்னுடைய சர்க்குணத்தை வைத்து நீனே அளந்துக்கலாம். உன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை வச்சு நீனே அளந்துக்கலாம். பரிசுத்த ஆவியாளர் என்னோடு இடைபடுகிறாரா இல்லையா என்று. ஞாயிற்றுக்கிழமை அந்நிய பாஷை பேசி பரிசுத்த ஆவியில நிறைஞ்ச மாதிரி நீ என்ன செய்யற? காட்டிக்கிற. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கெட்ட வார்த்தையை பேசி உன் புருஷனை திட்டுற. இப்ப இது எந்த ஆவி, அது எந்த ஆவி? ஹலோ, சிந்திக்கணுமா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆவியானவர் வருவாரா? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் உன் வாழ்க்கை வார்த்தை உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையா தேவ தூதர்கள் பேசுகிற வார்த்தை வருமா? மற்ற திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் கண்ட வார்த்தை வருமா? இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்வதை நாம் அளந்து பார்க்க வேண்டும். நாம் சரியாக பெற்றிருக்கிறோமா?
நிரப்பப்படுதல் என்பது சாதாரண காரியம் அல்ல. அது எதற்கு உதவி செய்கிறது? நீ பூர்ண சற்குணத்திலே நிலைத்து நிற்க உதவி செய்கிறது. பூர்ண சற்குணத்திலே நிலைத்து நின்று நீ ஆயத்தப்பட அது உதவி செய்கிறது. அப்ப நிரப்பப்படு. பாருங்க, ஒவ்வொரு வருஷமா அட்வான்ஸா பேசிட்டு இருக்கிறார். ஃபர்ஸ்ட் வருஷம் 23வது வருஷத்துல ஒரு குழந்தைக்கு போதிக்கிற மாதிரி போதிச்சார். ஆயத்தப்படுறது எப்படி? அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி போதிச்சாருன்னா, நீ எப்படி ஆயத்தமாகணும்னா பூரணப்படணும். பிதா அப்படி பூர்ணமா இருக்கிறார், நீனும் அப்படி ஆகணும். அதுக்கு மேலான காரியம். அடுத்தது 25வது வருஷத்துல அதை விட மேலான பூர்ண சற்குணத்துல நீ எப்படி பெர்மனண்டா நிலைத்திருக்கணும்னா நீ நிரப்பப்பட்டாகணும். ஓம் பலத்தினாலேயோ ஓம் சுயத்தினாலேயோ அது செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு உனக்குள்ள வரும்போது அந்த பூரணத்தை நீ காப்பாற்ற முடியும், ஆயத்தமாக முடியும் என்று சொல்லி இப்ப 26வது ஆண்டு நமக்கு இன்னும் அதை விட அட்வான்ஸா கத்து தர்றாரு. என்னன்னு சொல்றாரு? நிறைவேற்றுங்கள் என்று. இப்ப இது முக்கியம். எது? ஆயத்தமாவது. அடுத்தது பூர்ண சற்குணத்தை அதிக முக்கியம். அடுத்தது நிரப்பப்பட அதிக முக்கியம். நிறைவேற்றுதல் அது அதிக முக்கியம். இன்னும் என்னென்னலாம் கற்றுக் கொடுக்க போறாரோ இல்ல அது வரப்போறாரோ வந்து நம்மள கொண்டு போக போறாரோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நிறைவேற்றுதல் என்றால் என்ன, ஏன் நிறைவேற்றணும் அப்படின்றத நாம சரியான முறையில இந்த ரிட்ரீட்ல 3 நாள் கத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக ஆண்டவர் வருகையில் நம்ம பாஸ் ஆயிடும். ஆமென். என்னுடைய நம்பிக்கை. அதனால்தான் நான் உயிரை விட்டுட்டு உங்களுக்கு கற்றுத்தரேன். அதனால இன்னைக்கு பாருங்க, யோவான் 19:30 ஏன் நிறைவேற்ற வேண்டும்? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என்னதான் முடிந்தது? பினிஷ். ஓ, முடிந்தது. இது எங்க பேசின வார்த்தைமா? அப்படின்னா என்ன வார்த்தை அது? 7 வார்த்தையில ஒரு வார்த்தை. அதுக்கு நாங்க வச்சுக்கிற பேர் என்ன தெரியுமா? மரண வாக்குமூலம். அவர் மரிக்கும் போது பேசின வார்த்தைகள், மரித்து கொண்டிருக்கும் போது பேசின வார்த்தைகள், உசுறு போகும்போது பேசின வார்த்தைகள். இன்னைக்கு ஓம்பாடியில ஏம்பாடியில சொல்லணும். இன்னைக்கு பாருங்க, உயிரோடு இருக்கிற வார்த்தையை மதிக்கிறது கிடையாது. உசுறு போகும்போது சொன்னா அதுக்கு வேல்யூ அதிகம். தெரியுமா? இன்னைக்கு கவர்மெண்டே அதுக்கு வேல்யூ கொடுக்குது. தெரியுமா தெரியாதா? ஐயோ, தெரியாதா? சாவக்குள்ள நீ என்ன சொல்லிட்டு செத்து போனியோ அதுதான் வேத வாக்கு. அரசாங்கம் எடுத்துக்கலாமா? நீ ஏதாவது சாவ போய்க்க கிடக்குறன்னு வச்சுக்க, என் வீட்டுக்காரன் தான் என்ன அடிச்சு கொண்டான்னா அவ்வளவுதான், உள்ள போட்டுருவான் வீட்டுக்காரன். நீ அதுக்காக பழி வாங்கிடாங்க. என் மாமியார் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு தான் போச்சு, மாமியார் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீ சாவக்குள்ளார உயிர் போக்குள்ளார என் சொத்தெல்லாம் என் சின்ன பிள்ளைக்கு தான் தருவேன்னா சின்ன பிள்ளைக்கு தான். நான் ஏற்கனவே உயிர் எழுதிட்டேன் எல்லாரும் அடையணும்னு. ஆனா 4 பிள்ளைங்க நான் பெற்றேன், 3 பிள்ளைங்க என்ன கவனிக்கவே இல்லை, சின்ன பிள்ளை மட்டும்தான் என்ன கவனிச்சான். அதனால இந்த உயிர் செல்லாதுங்க, நான் சாவ போறேன். என்னுடைய மரண வாக்கு மூலம் மாதிரி என் சின்ன பிள்ளைக்கு தான் இந்த உயிர் தான் செல்லும்னாக்கா பக்கத்துல கவர்மெண்ட் அபிஷியல் அதிகாரிகளோ போலீஸ் அதிகாரிகளோ இருந்ததுன்னா சின்ன பிள்ளைக்கு தான் செல்லும். அப்ப மரண வாக்கு மூலம் என்பது ஒரு வேல்யூபிளான ஒரு வார்த்தை, ஒரு மதிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்ப நான் இப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ஏசனார் உயிரோடு இருக்கும் பொழுது சொன்ன வார்த்தையை அலட்சியப்படுத்தின இந்த உலகம், ஏசாண்டவர் மரிக்கும் போது சொன்ன வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்ல, அதிக முக்கியத்துவம். சொல்லுங்க. அப்ப அதை முக்கியத்துவம் கொடுத்துதான் வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே வருஷம் என்ன செய்யறோம்? எதை பத்தியே பேசுறோம்? அந்த 7 வார்த்தையை பத்தி வேற ஏதாவது பேசுறோமா? வருஷம் பேசுறோம்.
என்னத்த புண்ணியம். இந்த பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, தீவலிக்கு தீவலி தலை குளிப்பான். தீபாவளிக்கு தீபாவளி தலை குளிப்பானா, அதுக்கப்புறம் குளிக்க மாட்டான். அந்த மாதிரி குட்பிரேக்கு 7 வார்த்தையை தியானிச்சு விட்டுருது. அதனால அது ஒவ்வொரு நாளும் தியானிக்கிற வார்த்தைகள். பினிஷ் என்று ஏன் சொன்னார், முடிந்தது ஏன் என்று சொன்னார்னா, அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அவர் கரெக்டா செய்து முடிச்சார், நிறைவேற்றினார். அவர் கொடுக்கப்பட்ட வேலையை, இந்த உலகத்துல நீ போய் இப்படி பிறந்து இப்படி வாழ்ந்து இப்படியாக நீ அங்க உலகத்துல நற்கிரிகளை செய்து இப்படியாக உலக மக்களுக்காக நீ மரித்து உலக மக்களுக்காக நீ ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்ன அத்தனை கட்டளைகளையும் அத்தனை காரியங்களையும் அத்தனை பொறுப்புகளையும் அவர் நிறைவேற்றினாரா இல்ல பெண்டிங் வச்சுட்டு போனாரா? அதனாலதான் தில்லா முடிந்தது என்று சொன்னார். இது உனக்கு எனக்கு தெரியாது. அவர் பிறந்ததனுடைய நோக்கத்தை அவர் சரியான முறையில நிறைவேற்றிவிட்டு அந்த சிலுவையிலே சாகும்போது மரண வாக்கு மூலமாக முடிந்தது என்றார். இன்னைக்கு நாங்க எபிரேயத்துல ஒரு காரியத்தை படித்தோம், முடிந்தது என்று. நான்லாம் அது கிளாஸ் முடிஞ்ச உடனே செபிக்க விட்டாரு. என் இறுதியுமே வெடிச்சு செதறி கதற ஆரம்பிச்சிச்சு. ஏன் அப்படின்னாக்கா, இந்த முடிந்தது என்ற வார்த்தைக்கு அவர் யூதர்களுடைய திருமண காரியத்தின் கலாச்சாரத்தை கொண்டு வந்து இணைத்தார். எங்க எபிரேயர் மாஸ்டர், யூதர்கள் கல்யாணம் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த 3 ஸ்டெப் என்னன்னாக்கா, முதல் அது எபிரேய வார்த்தையில இருக்கு, அதெல்லாம் நீங்க விட்டுருங்க, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 3 ஸ்டெப்ஸ் விதமா அந்த கல்யாணம் நடக்கும். 1, பெண் பார்க்கும் படலம். என்ன படம்? இதை இன்னைக்கு நம்ம நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் நம்ம அதை கடைபிடித்து வருகிறோம். நல்லா புரிஞ்சுங்க, தமிழ்நாட்டில் அதை கடைபிடிக்கிறோம். பெண் பார்க்கிற படலம் அது கெட்டிஷன் 3 வருது, அது வரும். நான் அதை சரியா மறந்துட்டேன், நம்ம தமிழ்ல சொல்லிடுவோம், எபிரேயத்துல வேண்டாம். பெண் பார்க்கிற படலம் இன்னைக்கு உனக்கு எனக்கு நடக்குதா இல்லையா? பொண்ணு பாக்குறாங்க, மாப்பிள்ளை பாக்குறாங்க, 4 பேர் ஆயிட்டு பொண்ணு பார்த்தாங்க, நல்ல வசதி. எது பாக்குறோம்? மாப்பிள்ளை நல்ல வசதியா, மெத்தோடு இருக்குதா, கார் இருக்குதா, பங்களா இருக்குதா, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா நோட்டா. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு? பெண் பார்க்கிற படலம் எப்படி தெரியுமா ஆயிடுச்சு? மாப்பிள்ளைக்கு எத்தனை ஃபாலோவர் இருக்கிறாங்க, ஃபாலோவர் 100 ஃபாலோவர் இருந்தாச்சு, இது போனவன் 1000 ஃபாலோவர், 1,00,000 ஃபாலோவர். சே, என் வீட்டுக்காரனுக்கு 1,00,000 ஃபாலோவர் இருக்கிறாங்க. ஐயோ ஐயோ, இன்னைக்கு பெண் பார்க்கிற படம்லாம் இப்படி போயிட்டு இருக்குது கேவலமா. ஆனா அன்னைக்கு யூதர்கள் எப்படி பெண் பார்த்தாங்க, மாப்பிள்ளை வீடு பார்த்தாங்கன்னா, மாப்பிள்ளை வீட போய் பார்க்க மாட்டாங்களாம். நல்லா தெரிஞ்சுங்க, மாப்பிள்ளை வேலை செய்கிற நிலத்தை போய் பார்ப்பாங்களாம். எதை பார்ப்பாங்களா? நிலம். அந்த பயிர் நிலத்தை போய் பார்த்துட்டு, அந்த பயிர் நிலத்துல அவங்க எப்பயுமே அறுவடைக்கு முன்பாக ஏழைகளுக்கு பயனடையும்படியாக 4 மூலையில கொஞ்சம் கொஞ்சம் விட்டுவாங்க, அறுக்காம. என்னத்த நெல்மணியோ அல்லது கோதுமணியோ இருக்குதுன்னா, அந்த 4 மூலையில இப்ப இந்த அளவுக்கு நிலம் இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த மூலையில கொஞ்சம் விட்டுட்டாங்க, இந்த மூலையில கொஞ்சம் விட்டாங்க, அந்த மூலையில கொஞ்சம் விட்டாங்க, இந்த மூலையில விட்டாங்க. அதெல்லாம் யாருக்கு? ஏழை எளியவர், நிலமே இல்லாம ஏழைகளுக்கு. அப்ப இந்த விட்ட நிலத்தை பார்ப்பார்களாம் மாப்பிள்ளை வீடு பார்க்க வரவங்க வீட்டை போய் பார்க்காம அவர் விட்ட நிலத்தை பார்ப்பாங்களாம். அவர் தம்மோட்டு கொஞ்சமா விட்டு இருந்தாருன்னா அவன் கஞ்சன்னு அர்த்தமா. சொல்ல புரியுதா? ஃபார்மாலிட்டிக்கு சில பேர் 2 கதிரை விட்டுட்டு எல்லா கதிரையும் அறுத்துடுவான். இந்த இடத்துல 2 கதிர், அந்த இடத்துல 2 கதிர், இந்த இடத்துல 2 கதிர் விட்டு இருந்தான்னு அவன் எப்படிப்பட்டவனா? கஞ்சாமுட்டி நம்ம மவுளுக்கு அவன் எதுவுமே செய்ய மாட்டான். இப்ப தாராளமா இவ்வளவு விட்டுறான்னு வச்சு ஒருத்தன், அதே போல இங்கேயும் விட்டான் அங்கேயும் விட்டான்னு வச்சுக்கோ, தாளார பிறகுப்பா
இவன் மனசு விசாலமா இருக்குது, இவன் நம்ம பொண்ணு நல்லா வச்சுக்கிட்டு வாழ்வான்னு சொல்லி அதை வச்சு அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. இந்த காலத்துல எதை வச்சு நிர்ணயம் பண்றாங்க? ஊரு பெருசா இருக்குதா, மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறாரா, அப்ப கொடுக்கும் பொண்ணு அவன் தான் வச்சு வாங்குவான். புரியுதா? அப்ப இந்த பெண் பார்க்கிற படலம் நம்மகிட்ட இருக்குது, ஆனா கேவலமா இருக்குது. ஆனா யூதர் பெண் பார்க்கிற படலம் அருமையான படலம். மனச அறிஞ்சவன். எதை அறிஞ்சவன்? மாப்பிள்ளையுடைய மனசு எப்படி, இறக்க மனசு இருக்குதா, அன்பு இருக்குதா, ஏழைகளுக்கு இறங்குறானா, தாராளமா கொடுக்கிறானா, அப்படிப்பட்ட மனசு உள்ளவனுக்கு நம்ம பொண்ணை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும்டா அப்படின்னு கொடுத்தான். மனசு அறிந்து கொடுத்தான். அதனால்தான் அவன் மனசை எங்க போய் அறிந்தான்? அவன் வேலை செய்யற நிலத்துல அறிந்தான். அடுத்தது நிச்சயதார்த்தம். என்னது நமக்கு வருதா? நிச்சயதார்த்தம் போடுறானா நல்லா தின்ட்டு போறானுங்க நம்ம நாட்டுல. அவங்க நாட்டுல அப்படி கிடையாது. நிச்சயதார்த்தம் பண்ணும்போது என்ன செய்வாங்களாம், அவங்க ஒரு புத்தகத்தை எழுதி மணப்பொண்ணு கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்துட்டு 10 வெள்ளிக்காசையும் கொடுப்பாங்க. என்னது? 10 வெள்ளிக்காசு ஒரு புத்தகம். பெண் பார்க்கிற படலம் முடிஞ்சு பிக்ஸ் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு தான் இந்த மாப்பிள்ளை தான் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நிச்சயதார்த்தம் போடும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க, ஒரு புத்தகத்தை. அந்த புத்தகம் யார் எழுதிருக்கிறாங்க அப்படின்னாக்கா 3 பேர் எழுதுவாங்க. தகப்பன் எழுதுவாராம், தாய் எழுதுவாராம், மணமகன் எழுதுவாராம். 3 பேர் எழுதியிருப்பாங்க அந்த புத்தகத்தை. அந்த தகப்பன் என்ன எழுதுவாருன்னா, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, நான் யாரு, நான் பெரிய ஆளு, நான் இந்த ஊர்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கிற ஆளு, என்ன எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்னு அவருடைய அருமை பெருமை எல்லாம் எழுதுவார். வம்ச வரலாறு, அருமை பெருமை எல்லாத்தையும் எழுதுவார். அடுத்தது தாய் என்ன எழுதுவாங்கன்னா, மணவாளனுக்கு என்னென்னலாம் பிடிக்கும் என்னென்னலாம் பிடிக்காதுன்னு மணவாளனை பத்தி எழுதுவாங்க. மணவாளன் என்ன எழுதியிருப்பாருன்னா, மணவாட்டி ஆகிய உனக்கு என்ன பிடிக்கும்ன்றது எனக்கு தெரிவித்தா நான் அதை ஆயத்தப்படுத்தி வைப்பேன். அதனால நீ உனக்கு பிடிக்கிறதுலாம் எனக்கு தகவல் சொல்லு, தபால் எழுதுன்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அப்ப இவளுக்கு என்ன செய்வா? உதாரணம் நம்ம பானைக்கு வருவோம். எனக்கு ஃப்ரிட்ஜ் வேணும், ஃப்ரிட்ஜ் வாங்கி வை. எனக்கு டிவி வேணும், 30 இன்ச்சு டிவி வாங்கி வை. எனக்கு நல்ல பெட்டு வேணும், குஷன் பெட் வாங்கி வை, சோபா வாங்கி வைன்னு இவ மணமகள் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் எதுனாக்கா அவர் அவருக்குன்னு ஒரு வீடு, ரகபோத்துன்னு ஒரு வீடு தயார் பண்ணி அந்த வீட்டுல அவளுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி வச்சு அவர் அலங்காரம் பண்ணி ரெடியா இருப்பாங்க. அப்ப அப்பா கிட்ட சொல்லுவாங்க, அப்பா நான் என் மனவாட்டிக்கு தேவையெல்லாம் நான் சவதரித்து வச்சுட்டேன், சம்பாதிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு உடனே அவன் அப்பா பாப்பாரான். ஓகே, நல்லதான் வீடு கட்டி இருக்கிற, பரவாயில்ல, சூப்பரா கட்டிக்கிற, அவளுக்கு தேவையெல்லாம் நீனே கட்டி இருக்கிற, வாங்கி வச்சிருக்கிற, எல்லாம் வச்சிருக்கிற, ஓகே, நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு உனக்கு கல்யாணம் டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்ப அப்பா தான் டிக்ளேர் பண்ணுவாரு பிள்ளைக்கு கல்யாணம். அதுல திடீர்னு கட்டுவார். திடீர்னு சொன்ன உடனே பாருங்க அன்பாவிலே, திடீர்னு சொன்ன உடனே அவர் மணவாளன் ரெடியா மணவாட்டிய தூக்கிட்டு போறதுக்கு வருவாங்க. நைட்ல தான் வருவாங்க. அதுலயும் கும்பலா வருவாங்களாம், தோழர்களோடு வருவாங்களாம். மணமகன் தெருவுக்கு முன்னாடியே நின்றுவாராம், வீட்டுக்கு வரமாட்டாராம். தோழர்கள் மணவாட்டிய அழகா அழைச்சிட்டு போய் மணவாளர்களை சேர்ப்பாங்க. இது அவங்களுடைய கல்யாணம். கல்யாணம் நைட்ல முடிஞ்ச உடனே அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க என்ன செய்வாங்களாம், அந்த வீடு கட்டினாரு பாரு, மணமகளோட வாழறதுக்காக ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி 2 கால் நட்டு இருப்பாங்க. எத்தனை? 2 மரத்தை நட்டு வைத்திருப்பாங்க. யாரு? மாப்பிள்ளை. அதனால்தான் இந்த நம்ம நாட்டிலையும் பந்த கால் நடுறதுன்னா. என்ன கால் நடுறது? பந்த கால் நடுறது. அதனால இன்னைக்கு பந்த கால் நடுறதுல அந்த யூதர்ல இருந்து வந்த பழக்கம் தான். அந்த பந்த கால்ல சிவப்பு துணியை கட்டுவான், தெரியுமா? மஞ்சள் குங்குமம் எல்லாம் போட்டு எல்லாம் வச்சு அந்த பந்த காலில் மாஞ்செடி எல்லாம் வச்சு ஒரு சிவப்பு துணியை கட்டி பந்த கால் நட்டு பந்த போடுவான். அது பந்த கால் கிடையாது, அதுக்கு காரணமே வேற. அது யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி என்னன்னு பார்த்தா 2 கால் நட்டு வச்சிருப்பான்ல, அந்த கால் நட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு மனைவியோட சேர்ந்த பிறகு அந்த பெட்ல
நல்ல விளையர்னு வெளுத்து போன நல்ல வெள்ளை அந்த பெட் ஸ்ப்ரெட்டை போட்டுருவாங்க. அப்ப அந்த ரத்தம் தோய்ந்த அந்த பெட் ஸ்ப்ரெட்டை எடுத்துட்டு போய் அதிகாலையில 4 மணிக்கு அந்த 2 பொங்கலையும் கட்டிட்டு மணவாளன் கத்துவானா, முடிந்தது என்று. அப்ப அதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா அவங்க அப்பா அம்மா, பெற்றோர்கள், சொந்தக்காரங்க எல்லாம் மத்த வீட்டுல. எப்ப இந்த சவுண்ட் வரும்? ஓகே, முடிந்ததுன்னு கத்தின உடனே எல்லாரும் வெளியில வந்து கை தட்டுவாங்க. வெரி குட், ஆண்டவனை ஆசீர்வதிப்பாராக. ஏனென்றால் ஒரு கன்னியை, கற்புள்ள கன்னியை, ஒரு ஒழுக்கமுள்ள பெண்ணை எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய திருமண வாழ்க்கையில நான் ஒரு கற்புள்ள கன்னியை நான் கல்யாணம் பண்ண ஆண்டவர் கிருபை பாராட்டினார் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அந்த முடிந்தது என்று கட்டுவார்கள். இங்கதான் இயேசுநாதர் என்ன தெரியுமா செஞ்சாருன்னு சொன்னாரு. என்ன செஞ்சாருன்னா, அவருடைய ரத்தத்தை கீறி, அவர் கைகள்ல வழிந்தோடுகிற ரத்தத்தை கீறி அந்த துணியிலே சிந்தி அந்த துணியை எடுத்துட்டு போய் முடிந்தது என்று கத்தினார். அப்பதான் என் இறுதியும் ஒட்டைஞ்சது. இன்னைக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும். கற்பற்ற கன்னித்தன்மை இழந்த சோரம் போன பாவியாகிய என்னை ஆண்டவர் திருமணம் பண்ணுவதற்காக தன்னுடைய ரத்தத்தை கீறி எனக்கு அவமானம் வராம அவர் தன்னுடைய அவமானத்தை ஏற்றுக்கொண்டு எனக்காக அவர் வெளியில வந்து முடிந்தது என்று கத்தினார். என் இறுதி வெடிச்சிச்சு. புரியுதா புரியலையா? நான் கற்பற்றவன், நான் பேசி, நான் சோழம் போனவள், நான் பாவி. என்னை காப்பாற்றுவதற்காக, என்னை மீட்பதற்காக தன்னுடைய உயிரில் இருக்கிற, தன்னுடைய உடல்ல இருக்கிற ரத்தத்தை சிந்தி என்னையும் என்னையும் அவமானப்படுத்தாம என்னை என்ன செய்யறாரு, முடிந்தது என்று கற்றினார் என்று சொன்ன உடனே என் உள்ளம் உடைந்து அழுத அப்படி வெம்பி அழுது. ஏன்? அவ்வளவு பெரிய பாவிக்காக தான் ரத்தத்தை சிந்தி, ஏன் எனக்கு வரக்கூடிய அவமானத்தை அவர் மேல ஏற்றுக்கொண்டு, என்னுடைய தண்டனை அவர் மேல ஏற்றுக்கொண்டு எனக்காக மரித்தாரே. அப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவர் நிறைவேற்றினாரா இல்லையா? அவரை ஃபாலோ பண்ற நான், அவரை ஃபாலோ பண்ற நாம், அவரை பின்பற்றுகிற நானும் நிறைவேற்றணும் என்று அவர் நினைக்கிறதுல என்ன தப்பு? ஆனால் இன்னைக்கு நிறைவேற்றுங்கள் என்ற அந்த வார்த்தையின் மூலமாக இன்னைக்கு நம்முடைய இந்த ரிட்ரீட்ல 3 நாள் இடைவெளி போகிற 4 நாள், அடுத்த 4 நாள். நாளைக்கு நியாயப்பிரமாணம்னா என்ன, கிறிஸ்துவின் பிரமாணம்னா என்ன, அடுத்த நாள். அதுக்கு அடுத்த நாள் இன்னைக்கு எப்படியாக அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை அழகாக 3-4 நாட்களாக நமக்கு அந்த நிறைவேற்றுதல்னா என்னன்றதுக்கு அர்த்தத்தை கற்றுக் கொடுத்து, நமக்கு சொல்லிக் கொடுத்து நம்மளை ஆயத்தப்படுத்த போகிறார். நம்மளை பூர்ண சர்க்குணராக்க போகிறார். நாம நிரப்பப்பட உதவி செய்ய போறார். நிறைவேற்ற வல்லவர்களாக நம்மளை மாற்ற போகிறார். கரங்களை தட்டி நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைய நாளிலே ஆண்டவரே, நிரப்பப்படுதல்னா என்னன்றதுக்கு அர்த்தத்தை சொன்னீரே, அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் வாயத்திறந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. உம்முடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அந்த வருகைக்கு நாங்கள் எப்படியாக ஆயத்தப்படணும்? ஏன் ஆயத்தப்படணும் ஆண்டவரே? எப்படியாக நாங்கள் பூரணப்படணும்? எதுக்காக பூரணப்படணும் ஆண்டவரே? அது எப்படியாக நாங்கள் நிரப்பப்படணும்? ஆவியினால நிரம்பினாதான் நாங்கள் ஆயத்தப்பட முடியும், நிரப்பப்பட முடியும், நாங்கள் பூர்ண சர்க்குணராய் மாற முடியும், நாங்கள் நிறைவேற்ற முடியும் என்பதை அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே. நீர் முடிந்தது என்று உமக்கு கட்டளையிட்ட, உமக்கு ஆண்டவரே கொடுத்த எல்லா பொறுப்புகளிலும் எல்லா வேலைகளிலும் நீர் அழகா நிறைவேற்றி முடித்துட்டு ஆண்டவரே, சிலுவையிலே எனக்காக முடிந்தது என்று சொன்னீரே, எங்களை மீட்பதற்காக. அதே போல நாங்களும் இந்த பூலோகத்துல ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட், எங்களுக்கு கொடுத்த வேலைகளை, எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஊழியத்தை, எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே குடும்ப பொறுப்புகளை, எங்களுக்கு கொடுத்த எத்தனை ஆண்டவரே காரியங்களையும் நாங்கள் அழகா நிறைவேற்ற ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாரும்.
எங்களை ஆண்டவரே உதவி செய்யும், கற்றுக் கொடுங்க. நாங்கள் எதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், எதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு தெளிவாய் பேசுங்க ஆண்டவரே. இந்த இன்னும் இருக்கிற 3 நாள் ரிட்ரீட்ல எங்களுக்கு ஆண்டவரே நீர் பேசி எங்களை ஆண்டவரே முடிவு நாளிலே நாங்கள் எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை ரகசியத்தை கற்றுக் கொடுத்து நாங்கள் நிறைவேற்றி உம்முடைய ஆதீனத்துல உம்முடைய ஆண்டவரே பரலோகத்துல நாங்கள் பங்கு பெற எங்களை தயார்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பெருமைகள், எங்களுடைய மதியினங்கள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை அகற்றி போட்டு உங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்தீரே, எங்களுடைய ரத்தத்தினாலே எங்களை கழுவினீரே, உங்களுடைய ரத்தத்தினால எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தினீரே. நாங்கள் உம்முடைய காரியத்தை நிறைவேற்ற இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நானும் நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்லும்படியாக என்னையும் எங்களையும் மாற்றுங்க. அப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.